ஹாய், வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிபிஎஸ் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம ஜிபிஎஸ் அப்படிங்கிறது கோல், பிளான் அண்ட் ஸ்டார்ட். இதுதான் நம்ம போட்ட ஜிபிஎஸோடது. ஜியோட எக்ஸ்பான்ஷன் கோல், பியோடது பிளான் அண்ட் எஸ்ஸோடது ஸ்டார்ட். இப்போது இந்த கோல் பிளான் ஸ்டார்ட்டை பற்றி நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கோல்ங்கிறது நம்ம ஒரு இலக்கு. ஸோ நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது, அது ஒரு திட்டத்தை வகுக்கிறது, அதை எப்படி அதை அடையிறதுக்கான ஸ்டார்ட்அப் எப்படி பண்ணுறது, அதுதான். இப்போ இந்த கோல் வந்து என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். எந்த இதில் இப்போ ஸ்டூடெண்ட் கோலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்மேன் கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி உமன் கோலாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான கோலாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி என்னோடய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்போம். ஸோ அப்போது அது நம்ம கோல். நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கோல். பட் அதுக்கான பிளான் நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னு அந்த பிளான் இருக்கக்கூடாது. பிளானை வந்து இன்றைக்கே போடணும். ஸோ இப்போது நான் இன்னையிலேருந்தே நான் என்னோடய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுப்பேன் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போவே இந்த நிமிஷமே ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் கோலுங்கிறது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது. நம்ம இன்றைக்கே செய்யணும் அப்படிங்கிறது பிளான். இன்றைக்கி செஞ்சிருவேன் அப்படிங்கிறது பிளான். ஸ்டார்ட்டுங்கிறது நம்ம இப்போ உடனே ஆரம்பிக்கணும். இப்போ நான் இவ்வளோ கேஜி குறைப்பேன். இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நான் இப்போ 70 kg இருக்கேன் அப்படின்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 5 kg ஆகுது ஒரு 3 monthஸில் குறைச்சிடுவேன் அப்படின்னு நம்ம கோல் வைக்கிறோம். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிளானு ஸ்டார்ட் ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணுறது தான் அதோட முக்கியத்துவம். நம்ம ஒரு இலக்கை அடைந்தவுடன் அதுக்கான திட்டத்தை உருவாக்குறதுக்கான நேரத்தையும் நம்ம ஏற்படுத்தணும். நம்மளோட இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய சிறந்த பணிகளை நம்ம செய்யணும். நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணும், என்னென்ன ஆதரவு வேணும், என்னென்ன திறன் வேணும், இதை எல்லாத்தையுமே நம்ம சேகரிக்கணும். அது ஒரு பிளான். இப்போ நம்ம இப்போ எக்ஸாமில் வந்துட்டு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்போம். அப்போது வந்து நான் 480க்கு மேலே மார்க் எடுக்கணுங்கிறது கோல். பட் அதுக்கான பிளான் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டடி பிளான் போடணும். இது இப்போ படிக்கணும், இது மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் போடணும். இந்த பிளானை நம்ம போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உடனே ஸ்டார்ட் பண்ணணும். நான் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆனுவல் எக்ஸாமை நோக்கி பிளான் போடுறோம். ஸோ இப்போது நடந்துட்டுருக்க ஆஃப் இயர்லி எக்ஸாமை நோக்கியே நம்ம பிளான் போடணும். ஆனுவல் எக்ஸாமில் நான் 480 எடுக்கணுங்கிறது கோலாக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம இப்போவே நம்ம அந்த 480 ஏன் ஆஃப் இயர்லியில் எடுக்கக்கூடாது, அது நம்மளோட பிளான். இப்போவே நம்ம செய்யலாமே, இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமே. அந்த பிளான் நான் ஆஃப் இயர்லிலேயே 480 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸாமுக்கு படித்து அந்த பிளானை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போவே நம்ம 480 எடுத்து காமிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கக்கூடிய கோல், பிளான், ஸ்டார்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளது. இந்த மாதிரி எக்ஸாமில் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் அதை பொறுத்து தான். இப்போது நம்ம கோலில் நிறைய தடைகள் வரலாம். நம்மளால் ஜெயிக்க முடியுமா, இவ்வளோ மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு. வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் கிடையாது, உங்களோட இலக்குகளில் கவனம் செலுத்துறது தான். ஸோ நம்ம இலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக நிர்ணயிக்கணும். அதை நிர்ணயிச்சுட்டு அதுக்கான பிளானை நம்ம வகுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு எவ்வளவு தான் தடைகள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு போகணும். நீ அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறணும். ஸோ அப்போ தான் நம்மளோட அந்த இலக்கை நோக்கி அந்த இலக்கில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். உங்களோட இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு சரியான தருணம் தொடங்க வர காத்திருக்கக்கூடாது. நம்மளோட திட்டத்தை உடனே முயற்சி பண்ணி இன்றைக்கே செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ அதுதான் இந்த ஜிபிஎஸோட மெயினான நோக்கமே. நம்மளோட இலக்கு, திட்டம், தொடக்கம், அதுதான் இதோட மெயின் டைட்டில். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கே கோலை நிர்ணயித்து அதை பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த டைப் ஆஃப் கோலாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கோல் வந்துட்டு நடக்கக்கூடிய கோலாக இருக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நினைப்போம், நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே BMW கார் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம், அப்படின்னு கோல் வச்சுருப்போம். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்றது டவுட்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் BMW கார் வாங்க முடியலனாலும் ஒரு சாதாரண ஒரு காராவது வாங்கலாம். அந்த மாதிரியாவது நமக்கு அதுக்கான நம்ம கோல் நிர்ணயிச்சுட்டு அதுக்கான பிளானை நம்ம இப்போலேருந்து செய்யணும். நம்மளால் முடியுங்கிறதுனால தானே அந்த கோலை நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ முடியுங்கும் போது அதோட பிளானை வச்சுட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோலோட செட்டிங் வந்து
ரொம்பவும் ஹைஃபையாக இல்லாமல் ஓரளவு சிம்பிளாகவும் இருக்கணும். நம்ம இப்போ ஒரு 5-6 கோல் இருந்தால் அதில் ஹை ப்ரியாரிட்டி எந்த கோலுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு வரணும். நம்ம கோலை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குற கோலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கோல் நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு வந்து நம்ம கமிட்மெண்ட் வைக்கணும். அதாவது டைம் செட்டிங், இந்த டைமில் இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படிங்கிற அந்த டைம் செட்டிங் வைக்கணும். அதுக்கப்புறம் அர்ஜெண்ட்டாக நம்ம செய்யணும், அதுக்கான ப்ரியாரிட்டியை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த கோலை நோக்கி நம்ம போகணும். நம்ம கோலை அடைய முடியாது அப்படின்னு யார் என்ன தடை போட்டாலும் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்ம கோலில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுவோன்ற கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். அதற்கெல்லாம் நீ பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்ற அந்த மோட்டிவேஷனல் தாட் படி நம்ம எதுக்கும் அசையாமல் நம்மளோட கோலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். ஒரு நாள் விடியும் அப்படின்னு நம்ம காத்திருக்காம இன்றைக்கே விடியும் அப்படின்னு முயற்சி செய்யணும். நமக்கு வரக்கூடிய அந்த வேதனைகளையும் நம்ம வெற்றிகளாக மாற்றணும். இப்போ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், அதை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்ததுன்னா நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி சில மோட்டிவேஷ்னல் தாட்ஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் அதையெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட கோலை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத எழுதி பார்க்கணும். ஒரு 10 நாளைக்கு நம்மளோட கோல் என்ன, இப்போ இன்றைக்கி ஒரு கோல் இருக்கும், நாளைக்கு ஒரு கோல் இருக்கும், அடுத்த நாள் ஒரு கோல் இருக்கும். டெய்லி என்னென்ன கோல் வருதோ அந்த எல்லா கோலையுமே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ இப்போது நமக்கே தெரியும், ஒரு 10 நாள் 15 நாள் எழுதின பிறகு நம்மளோட கோல் எது அப்படிங்கிறது நமக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அந்த கோலை நம்மளோட பர்மனெண்ட் கோலாக வச்சுட்டு அதை நோக்கி நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு கோல் எது அப்படிங்கிறதுலே கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு காலையில் ஒரு கோல், இது நான் சில பசங்களை கேட்டால் நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டால் நான் இன்ஜினியர்பாங்க, 6th இன்ஜினியர்பாங்க, 8th ஐபிஎஸ்பாங்க, 10th ஐஏஎஸ்பாங்க, 12th டாக்டர்பாங்க. பட் அவனோட கோல் எது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதை படிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனால் எந்த கோலை எதை அடையிறதுன்னு தெரியாது. பட் நம்மளோட கோல் ஒவ்வொன்றத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரிப்பீட்டடாகவே நிறைய கோல்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆகணும்னு எழுதியிருந்தால் ஒரு 8வது நாள் கூட அதே கோல் எழுதியிருப்போம், 5வது நாளும் அதை எழுதியிருப்போம். அன்னைக்கு என்ன தோணுதோ அந்த கோலை நம்ம எழுதுகிறோம். ஸோ அதை நம்ம ரிப்பீட்டடாக எது வருதோ அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு செட் ஆனது. அந்த கோலை எடுத்து அதை நம்ம நிஜமாக்க முயற்சி பண்ணணும். அதுக்கான பிளானையும் அதுக்கான ஸ்டார்ட்டையும் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ ஒரே நாளில் அந்த கோலை வந்து நம்ம சக்ஸஸ் ஆக்க முடியாது, வெற்றியை வந்து ஒரே இரவில் அடைய முடியாது இல்லையா? அதுக்கான உறுதி, விடாமுயற்சி, தொடர்ச்சியான செயல் இதிலையெல்லாம் நம்ம பயணித்தா மட்டும்தான் அந்த கோலை வந்து நம்ம சக்ஸஸாக மாற்ற முடியும். இப்போ ரோடு எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அதை நம்ம வந்து கிராஸ் பண்ணி தானே போயாக வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்மளோட கோல் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். நம்மளோட கோலில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சிட்டு நம்மளோட கோலை செட் பண்ணி அதுக்கான பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் இன்றைக்கே ரெடியாகுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.